முதல்வர் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பேட்டியில் ஆக்சுவலாக வந்து அவர் போனால் மட்டும் அவருக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவாங்களா, அதாவது வந்து மேகதாது அணை வந்து கட்டாமல் விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டது வந்து ஒரு சரியான கேள்வி தான். அதாவது வந்து இன்னைக்கு வந்து மேகதாது இஷ்யூவோ இல்லை காவேரி இஷ்யூவோ அப்படின்றது வந்து பார்க்குறோம் நம்ம, ஓகேவா? இந்த காவேரி இஷ்யூ வந்து வீரப்பன் இருக்கார் இல்லைங்க, சந்தன கடத்தல் வீரப்பன் கொலை செய்யப்பட்ட காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சரிங்களா. அவரே வந்து ராஜ்குமார்ன்ற ஒரு நடிகரை கடத்தின போது அவர் வைத்து அந்த 14 கோரிக்கைகளை ஒன்று வந்து காவேரி நீர் பிரச்சனையை பற்றியும் அவர் ஸ்பெசிஃபை பண்ணி பேசியிருந்தார், புரியுதுங்களா? மேகதாது இஷ்யூன்றது வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து 2000 லேட்டர் ஆன் அவருடைய மறைவுக்கு அப்புறமா தான் வந்து அந்த மேகதாது இஷ்யூவே வந்து வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னும் போது ராமதாஸ் சொல்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக இது கண்டினியூ ஆகினே போயின்னு இருக்கு, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இன்னைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அது உடனே நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. ஒன்று வந்து அந்த தொகுதி மேகதாது இருக்கக்கூடிய தொகுதி வந்து இன்று முதல்வராக இருக்கக்கூடிய திரு DK சிவகுமார் இருக்காரு, அவருடைய தொகுதியில் தான் அது வருது. 2028 எலெக்ஷன்ஸ் வருது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவர் செய்வாரான்னு டவுட்டு. நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா உங்களை வச்சு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் வச்சு ஒரு கேம் ஆடி அவர் எலெக்ஷனுக்கு பெனிஃபிட் பண்ணிவிட்டு 2028 எலெக்ஷன்ஸில் திருப்பியும் காங்கிரஸ் ஆட்சியிலையும் அவர் முதல்வராக வரதுக்கான முயற்சி தான் நடக்கும். நீங்கள் இப்போ போய் அதில் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியாக தான் அவருடைய சொல்லை வந்து நான் பார்க்குறேன். யார்? அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இங்கே வந்து விஜயை மட்டம் தட்டி பேசணுன்ற வகையில் இல்லாமல் விஜய்க்கு ஒரு அறிவுரை ஆகட்டும், அட்வைஸ் ஆகட்டும் சொல்லியிருக்காரு.